ஹாய் கைஸ், எங்கள் அம்மா நான்வெஜ்லாம் செஞ்சால் இந்த பம்கின் போட்டு செய்வாங்க. சில பேர் பொட்டேட்டோலாம் போட்டு செய்வாங்கள்ல, அதே மாதிரி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பம்கின் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம காரமாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதே மாதிரி பம்கின் பீஃப் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஜீரகம் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ண பம்கின் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும். மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பம்கின் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம பீஃப் சேர்த்துக்கலாம். நான் பீஃப் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்து அப்படியே சேர்த்துக்கினேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு 5 விசில் விட்டுட்டு எல்லா மசாலாவும் சேர்த்து விசில் விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பீஃபையும் பம்கினும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பீஃபில் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டன், சிக்கன் எதில் வேணால் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது ரைஸ், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.